Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 892 பார்ட் 2. ஓபன் பண்ணா மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஒருத்தன் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கான். என்னன்னா ஒரு கொடூரமான வில்ல மக்கள் எல்லாத்தையுமே நைட்டு வந்து பயன்படுத்திட்டு இருந்தான். ஆனா இப்ப அவனை புடிச்சாச்சு. அவனால இறந்தவங்க ஏகப்பட்ட பேரு. அவனை செப்புக்கு பண்ண போறாங்கன்னு வேற சொல்லுவான். அதாவது ஸ்வாட வச்சு வெட்டி தள்ள போறாங்க. அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா இந்த நோட்டீஸை வாங்கி பாருங்கம்மா. மக்கள்ல நிறைய பேர் புலம்பி தள்ளுவாங்க, என்னோட ஹஸ்பண்ட் எல்லாம் அவன் கொன்னுட்டான், என்னோட பிரதரை கொன்னுட்டான், அப்படி இப்படின்னு. சோப்பும் என்ன சொல்லிட்டு இருக்கானுங்கன்னு வந்து பாப்பான். இப்ப மக்கள் எல்லாத்துக்குமே சந்தோஷம் என்னன்னா அந்த கொலகாரனால இந்த மாசம் மட்டும் 3 பேர் நைட்டு இறந்திருக்காங்க. அவனை புடிச்சிட்டாங்கன்னா இனிமேட்டு அவனால எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல. சரி, அது யாருன்னு பார்த்தா நம்ம ஜோரோ தான். அதான் மாத்தி புடிச்சானுங்கல்ல. அவன் பிரச்சனையை தேடி போகாட்டியும் பிரச்சனை அவனை தேடி வருதே. உசோப்பு புலம்பி தள்ளுவான், இந்த கிறுகு பைய இப்படித்தான் எதுலயாச்சும் மாட்டுவான்னு எனக்கு தான் நல்லா தெரியுமேன்னு. கட் பண்ணா நம்ம ஜோரோவை எல்லாத்துக்கு முன்னாடியும் முட்டி போட வச்சிருக்காங்க. என்னன்னா அந்த செப்புக்கு பனிஷ்மெண்ட் படி மத்தவங்க இவனை கொல்ல மாட்டாங்க. இவனே எல்லாத்துக்கு முன்னாடி அவன் வயிற்று அறுத்துக்கிட்டு அவனே செத்துறணும். அதுக்காண்டி கத்தியெல்லாம் முன்னாடி கொண்டு வந்து வச்சிருவானுங்க. அவன் எவ்வளவு பெரிய ஆளு, ஒரு 2 நிமிஷம் கேப் விட்டா போது இங்க இருக்க எல்லாத்தையும் போட்டு பொழந்து கட்டிடுவான். அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை. இப்போ ஜோரோவை புடிச்சிட்டானுங்க. எப்படி இருந்தாலும் அவனோட ஸ்வாட் எடுத்திருப்பானுங்கல்ல. அதை பார்த்துட்டு நீ என்ன பணத்தை தோண்டி திருடுறவனான்னு கேட்பான். ஏன்னா 23 வருஷத்துக்கு முன்னாடி எங்க பைரட்ஸுங்களோட ஒரு பெரிய பஞ்சாயத்து ஒண்ணு நடந்துச்சு. அந்த டைமுங்கும் போது லெஜெண்டரி ஸ்வாட்ஸ்மேன் ஆன யூமாவோட பணமும் அவரோட கத்தியும் மிஸ் ஆச்சாமா. யூமா யார் தெரியுதா? த்ரில்லர் பார்க்ல நம்ம பையன் சண்டை போட்டு ஜெயிச்சு அதுக்கப்புறம் ஷிசுங்கிற அந்த ஸ்வாட வாங்கினானே, அந்த ஸ்வாடு இப்ப இவங்கிட்ட எப்படி வந்துச்சுன்னு புரியல. இதை வச்சுதான் யூமா ஒரு பெரிய சேவேஜ் டிராகனோட தலையவே வெட்டி வீசினாரு. கடைசியில இவன மாதிரி ஒரு கொலகாரங்கிட்ட இது எப்படி வந்துச்சுன்னு தான் எனக்கு புரியல. அப்படி இவன் 23 வருஷத்துக்கு முன்னாடி இதை திருடி இருந்தான்னா இவனுக்கு வயசு அதிகமா இருந்திருக்கணுமே. ஆனா பைய பார்த்தா சின்ன பையன் மாதிரி இருக்கானே. ஒருவேளை இந்த கத்திய திருடங்கிட்ட இருந்து நீ திருடியான்னு கேப்பான். எப்படி டிசைனா கேள்வி கேட்கறான் பாருங்க. ஆனா இப்ப அவனுக்கு சந்தோஷம் என்னன்னா இந்த ஷுசி ஸ்வாடு இப்ப அவன் கைக்கு வந்துருச்சுன்னு. ஆளும் மண்டையும் சைஸும் எந்த கத்திக்கு ஆசைப்படுறான் பாத்தீங்களா? சரி, இதுக்கப்புறம் வெட்டியா பேசிட்டு இருக்கலாம் டைம் இல்ல. ஜோரோ சட்டு புட்டுன்னு நீயே வெட்டிட்டு நீயே சாவு ரைட் அவனு கத்தி எடுத்துருவான். எடுத்து பார்த்துட்டு என்னப்பா கிரிப்பே இல்ல, நசன்னு இருக்குதேப்பா. செப்புக்கு பிளேடு எப்பவுமே இப்படித்தான் ஷார்ட்டா கிரிப் இல்லாம தான் இருக்குமாமா. நீ என்ன இதை வச்சுட்டு போர்ல சண்டையா போட போற? நீ ஒரு உண்மையான சாமுராயின்னு உன்னை சொல்லிக்கிறீனா உனக்கே கேவலமா வெக்கமா துக்கமா துயரமா இல்ல? அந்த அவமானத்திலேயே உன்னை நீ குத்திட்டு சாவணும்டா. அதுதான்டா உனக்கு மரியாதை. நான் இதை குத்திட்டு சாருக்கு முன்னாடி அவன் வந்து ஃபீல் பண்ணும். ஜோரோவோட மூஞ்சில நம்ம என்னைக்காச்சும் ஃபீலிங்க பாத்துருக்கோமா? வாய்ப்பே இல்ல. அவன் 24 மணி நேரமும் கடுப்பா இருக்க கேஸ். இப்பவும் அப்படியே தான் இருப்பான். வேணா உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் வெட்டுறதுக்கு ரெடி ஆவான். இங்க இவனுக்கு சந்தோஷம் அந்த கத்தி கிடைச்சதுல. இப்போ ஒரு ப்ராப்பரான சாமுராயினா நேர்மையா நீயே உன் சாவ தேடிக்கணும். அதுக்கு இதுதான்டா எவிடன்ஸ். உடனே அவனும் சட்டையெல்லாம் கழட்டிக்கிட்டு ரெடியா இருக்கான். அவனும் குத்திடுவான் போல. ஏன்னா வைத்த தடவுறான், கத்தி எடுத்துட்டான், ஆங்கிள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். அங்க பதட்டப்பட ஆள் இல்ல. ஆனா எனக்கு பதட்டமா இருக்குது. அவன் என்ன பண்ணுவான், ஓங்கி அவன் வயித்துல குத்த வரும்போது டப்புன்னு ஸ்டாப் பண்ணி எனக்கு பிளட்டோட ஸ்மெல் அடிக்குதும்பான். அதுக்கப்புறம் அந்த கத்தியை மோந்து பார்த்துட்டு ஆப்போசிட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கானே அந்த பீங்கா மாட்டேன், அதான் டோயாமா, நீ தாண்டா அந்த கொலகாரன். அவனுக்கு பயங்கரமா ஷாக் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஆளு ரொம்ப எல்லாம் பண்ண மாட்டான். ஜஸ்ட் கத்தியை வச்சு ஒரு ஸ்விங் மட்டும் தான் பண்ணுவான். அதுல இருந்து வந்த போர்ஸ் அவன் நெஞ்சில ஒரே வெட்டு கதறி அடிச்சுக்கிட்டு போய் விழுவான். அப்படின்னா நைட் எல்லாத்தையுமே கொன்னுகிட்டு திரியறது அந்த டொயமா தான். எல்லாத்துக்கு முன்னாடியே நல்ல மாதிரி நடிச்சுட்டு இருக்கான். நான் அவன் கவர்மெண்ட் அபிஷியல் ஆச்சே. இப்ப ஜோரோ மேல கை வச்சிட்டானா இனி பெரிய பஞ்சாயத்து ஆகும். என்ன மன்னிச்சிருக்குன்னு எனக்கு இதை விட்டா வேற வழி இல்லாமா. இங்க வேர்ல் போல்குள்ள சிக்கினானே லூஃபி, அவன் கரையோரமா அப்படியே பேன்னு கிடப்பான். ஒரு நண்டு வந்து மூக்க கடிச்சு விட்டு அவனை எழுப்பி விடும். எந்திரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது பையன் லேண்ட் ஆஃப் வானோக்கு வந்துட்டான்னு. அப்பலும் ஒரு வழியா சேஃப்டியா வந்து சேர்ந்துருச்சுன்னு வைங்க. ஒரு ஈக்காக கூட இல்ல. எல்லாம் எங்க போனாங்க, நமக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிப்பான். கப்பல் வேற கவுந்து கிடக்குது. சரி, அப்படியே கட் பண்ணி ஜோரோவை காட்டுறாங்க. பையன் அந்த மொன்ன சின்ன கத்திய வச்சே எல்லாத்தையும் பொலந்து கட்டிட்டு இருக்கான். யாராலையும் தொட கூட முடியல. எல்லாத்துக்கும் அறுப்பு தான். நான் அதுக்காக கொல்ல மாட்டான், மேல் தோலை மட்டும் சீவிட்டு விடுவான். ஏன்னா ஆல்ரெடி கொலை பண்ண காரணத்துக்காண்டி தான் வந்திருக்கான். மறுபடியும் கொண்டான்னா அப்புறம் இவன் தான் கன்ஃபார்மே பண்ணிடுவாங்கல்ல. வளைச்சு எல்லாத்தையும் போட்டு பொலந்து கட்டிட்டு இருப்பான்னு வைங்க. இங்க நம்ம பையன் யோசிச்சுட்டு இருந்தால அந்த டைம் சைட்ல இருந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு பயங்கரமா டம்னு ஓடுற சவுண்டு. என்னதுன்னு பாத்துட்டு இருக்கும் போதே காட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு மிருகம் பயங்கரமா அடிச்சு புரண்டு வந்து விழும். நம்ம பையன் பார்த்துட்டு என்ன கன்றாவிடா இதுன்ட்டு பேன்னு முழிப்பான். இதுக்கப்புறம் ஜோரோக்கு என்னாச்சு, லூஃபி என்ன பண்ணா, நம்ம ஆளுங்க எல்லாம் எங்க போனாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.